Good morning, students. Now we're going to see Unit 6 Gaseous State. So, gaseous state lesson is in physical chemistry. Chemistry la vandu 3 divisions நம்ம பார்ப்போம். Inorganic chemistry, physical chemistry, then organic chemistry. Inorganic chemistry வந்து நம்ம ஆல்ரெடி 3 lessons பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 3 lessonsமே வந்து inorganic தான். ஸோ 6th lesson வந்து ஃபிசிக்கலோட ஃபஸ்ட் லெசன் இது. தென் ஆர்கானிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 to 15 இருக்கிற அந்த 5 லெசன் லாஸ்ட்டு 5 லெசன்ஸ் வந்து ஆர்கானிக்கு, ஃபஸ்ட்டு 5 லெசன் வந்து இன்ஆர்கானிக், சென்டரில் இந்த 6 to 10 இருக்க லெசன் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் நம்ம கேஷியஸ் ஸ்டேட் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் ஆல்ரெடி வாட் இஸ் மேட்டர், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மேட்டர் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் மேட்டரில் தேர்ட் டைப்பாக வர அந்த கேஸ், ஸோ அந்த கேஸஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவாம்மா? ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷியஸ் லாஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லாஸ் வந்து என்னென்ன சுச்சுவேஷனில் ரியல் லைஃப்பில் என்னென்ன இடத்துல வந்து செட் ஆகுது. ஏன்னா திஸ் இஸ் கேஸ்க்கு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த லாஸை வச்சு தான் நம்ம அதை டிசைட் பண்ணுவோம். ஸோ அட் வேரியஸ் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். தென் தேர்ட் ஒன் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லேருந்து என்னென்ன டீவியேஷன்ஸ், என்னென்ன விலகல் அடையுது அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாண்டர்வால் ஈக்குவேஷன், கிரஹாம்ஸ் லா ஆஃப் டைஃப்யூஷன், காம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர், தென் கிரிட்டிக்கல் ஃபெனாமினா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் இன் வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ், இது எல்லாமே பார்ப்போம். லாஸ்ட்டு ஆண்ட்ரியூஸ் ஐசோதர்ம், தென் ஜூல் தாம்சன் எஃபெக்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து உனக்கு நியூவாக தான் இருக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக உனக்கு புரியும். ஓகேவா? லெட் வி கோ டு இன்ட்ரோடக்ஷன் பார்ட். இன் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஃபஸ்ட்டு உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வி கேன் சர்வைவ் ஃபார் வீக்ஸ் வித்தவுட் ஃபுட்டு. இப்போ ஃபுட்டு இல்லாமல் வாழலாம், ஒரு பல வாரங்கள் இருக்கலாம். தண்ணி இல்லாமல் ஒரு சில நாள் நம்ம வாழலாம். பட் ஏர் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஃபியூ மினிட்ஸ் தான் நம்மளால் எக்ஸிஸ்டாக இருக்க முடியும். ஸோ அப்போ ஏர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது இந்த டேர்ம்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் தான். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் வி இன்ஹேல் ஏர். அந்த ஏர்லேருந்து நம்ம எடுத்துக்கிறது என்னது, ஆக்சிஜன் நம்ம எடுத்துப்போம். தேவையில்லாத ரிமைனிங் கேஸஸை எக்ஸெல் பண்ணக்குள்ள, அதாவது மூச்சு வெளியே விடும்போது அந்த ஏரை நம்ம எக்ஸேல் பண்ணிடுவோம். ஸோ அது சரௌண்டிங்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அந்த ஏரை நம்ம திருப்பி கொடுத்துட்றோம். ஸோ அப்போ ஏர் அப்படின்றது அரவுண்ட் அஸ் இஸ் இன் த கேஷியஸ் ஸ்டேட். அதாவது நம்மளை சுற்றி இருக்க அந்த ஏர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் ஆஃப் கேஸ். பல கேஸஸ்லாம் ஒன்றா கலந்த மிக்சர் தான் ஏர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஏர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டில் இருக்குது, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் கேஸஸ். இந்த கேஸஸோட கெமிக்கல் பிஹேவியர் வந்து ஒவ்வொரு கேஸுக்கும் தனித்தனியாக இருக்கும். அது நம்ம ஏற்கனவே தெரியும். அதனோட நேச்சரை பொறுத்து அதனோட கெமிக்கல் பிஹேவியர் மாறும். பட் ஃபிசிக்கல் பிஹேவியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிசிக்கல் பிஹேவியர் வந்து ஓரளவுக்கு உனக்கு சிமிலராக இருக்கும். அதாவது கேஸஸோட கெமிக்கல் பிஹேவியர் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் ஓன் நேச்சர். அதனோட ஓனாக அது எப்படி இயல்பு இருக்கோ அது மாதிரி தான் அது ரியாக்ட் பண்ணும். பட் ஃபிசிக்கல் பிஹேவியர் அப்படின்னு பார்க்கக்குள்ள மேக்ஸிமம் எல்லா கேஸஸ்க்கும் சேமாக தான் உனக்கு ஃபிசிக்கல் பிஹேவியர் இருக்குது. ஓகே, டூ யூ நோவில் பாருங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஸ் அண்ட் வேப்பருக்கு உனக்கு வித்தியாசம் தெரியுமா அப்படின்னு உனக்கு கேட்டிருக்காங்க. கேஸ்க்கும் வேப்பருக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி. அதாவது கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரூம் டெம்பரேச்சர்லேயே, அதாவது 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் அது என்ன இதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸாகவே இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்லேயே கேஸாக இருக்கிறத நம்ம, அதாவது வாயு நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே ஒரு சில சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாவோ அல்லது லிக்விடாவோ இருக்கும். ஓகேவா? அதே வந்து நீங்கள் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ வந்து அது கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். அதை தான் நம்ம வேப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்கும். 100 டிகிரி செல்சியஸில் நீங்கள் ஹீட் பண்ணிக்குள்ளே இட் பிகம்ஸ் எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கக்குள்ளே வேப்பர் ஸ்டேட்டுக்கு அது கன்வெர்ட் ஆகும். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் எது கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கோ அதை நம்ம கேஸ்ன்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது சாலிட் அல்லது லிக்விட் வந்து உனக்கு அந்த கேஸாக மாறும்போது அதை நம்ம வேப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து உனக்கு கேஸ்க்கும் வேப்பருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். ஓகே, இன் எர்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் சரௌண்டட் பை தி அட்மாஸ்பியர் ஆஃப் ஏர். இப்போ பூமியை சுற்றிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பியர் தான் நம்மளை சுற்றி இருக்குது. அட்மாஸ்பியர் அப்படின்னா என்னது? லேயர் ஆஃப் ஏர் அப்படின்னு நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ அந்த ஏரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் மிக்சர் ஆஃப் கேஸஸ் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்னென்ன கேஸஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஃப்ளூரின் இருக்குது, குளோரின், எக்ஸிஸ்டஸ், டயட்டாமிக், அது மாதிரி இந்த மாதிரி மிக்சர் ஆஃப் கேஸஸ் எல்லாமே கலந்துருக்கு. ஆனால் அதில் 78% வந்து நைட்ரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78%, அதாவது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கேஸஸ் வந்து நைட்ரஜன் இருக்குது. தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21% ஆக்சிஜன் உனக்கு இருக்குது. ரிமைனிங் 1% தான் இந்த அதர் கேஸஸ். எது இந்த ஹைட்ரஜன், ஃப்ளூரின், குளோரின் இந்த மாதிரி இருக்க இனர்ட் கேஸஸ் இது எல்லாமே வந்து அந்த 1%ல் உனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த கேஸஸ் வந்து நார்மல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் ஒரு சிலது டைஅட்டாமிக்காக இருக்குது. டைஅட்டாமிக் அப்படின்னா என்னது? 2 ஆட்டம்ஸ் கம்பைனாக இருக்கிறது. அதாவது ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், குளோரின் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாருங்கள் O2, H2, N2 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டைஅட்டாமிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் ஆக்சிஜனோட அனதர் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா O3, ஓசோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஓசோன் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரைஅட்டாமிக். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோபல் கேஸஸ் அப்படின்னா என்னது? இனர்ட் கேஸஸ் என்னென்ன இருக்குது? ஹீலியம், நியான், ஆர்கான், தென் கிரிப்டான், ரேடான், ஜெனான் இது எல்லாமே 18th குரூப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற கேஸஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ அட்டாமிக்காக தான் இருக்குது. ஏன்னா இனர்ட் கேஸஸ் அப்படின்னா என்னது? அது வந்து இனர்ட் அப்படின்னா கெமிக்கலி இனர்ட், ஈஸியாக இது கூட ரியாக்ட் ஆகாது. ஸோ அதனால் இது சிங்கிள் ஆட்டமாகவே மோனோ அட்டாமிக்காகவே இருக்குது. இதே ஒரு சில காம்பவுண்ட்ஸ் என்னென்ன? கார்பன் மோனாக்சைடு CO அப்படின்னு நம்ம அதை சொல்வோம். தென் CO2 கார்பன் டை ஆக்சைடு. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2 அண்டு நைட்ரிக் ஆக்சைடு NO. இது அதாவது காம்பவுண்ட் அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த காம்பவுண்ட் மிக்சர் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதில் ஒரு சில காம்பவுண்ட் வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் எக்ஸிஸ்டாக இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் உனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மல் அட்மாஸ்பரிக் கண்டிஷனில் இந்த கேஸஸ் இந்த காம்பவுண்ட் எல்லாமே இட் எக்ஸிஸ்ட் இன் கேஷியஸ் ஸ்டேட். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இப்போ தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸஸ் அப்படின்றதே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் லாஸ். என்னென்ன கேஸ் லா, யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இதில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த கேஸ் லாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது இந்த கேஸ் லாஸ்லாம் வந்து ஒரு 3 சயின்டிஸ்ட் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருந்தது. ஸோ இந்த கேஸ் லாஸ்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா இதை வச்சு தான் கேஸ் எப்படிலாம் பிஹேவ் பண்ணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ கேஸ் லா அப்படின்னா என்ன சொல்லுவோம் தமிழில்? வாயு விதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வாயு வந்து என்னென்ன விதிகளை ஃபாலோ பண்ணுது அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு சில பேராமீட்டர்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர், வால்யூம். அதாவது கேஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்கிறது வந்து பார்த்தோன்னா ப்ரெஷர், தென் வால்யூம். அது ஒரு சில டெம்பரேச்சரில், அதாவது டெம்பரேச்சரை பொறுத்து அது எப்படி மாறுது, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கேஸ் லாஸை நம்ம அவங்க சயின்டிஸ்ட் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ ப்ரெஷர்னால் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் அஸ், இப்போ வாட் இஸ் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எழுதணும். ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் டிவைடட் பை த ஏரியா டு விச் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு. இப்போ வந்து ஒரு ஏரியா இருக்குது,
இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி நான் ஒன்று போடுறேன். இதுதான் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லைன்னா அந்த ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அது ஃபீல் பண்ணுது, அதை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்வோம். இதை நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா டிவைடட் பை ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதனோட யூனிட் என்ன, ப்ரெஷரோட யூனிட் வந்து என்ன அப்படின்னா பாஸ்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்கலை எப்படி நம்ம சொல்லலாம்? SI unit of pressure is Pascal, which is defined as 1 Newton per square meter. அதை நம்ம நியூட்டன் per square meter அப்படின்றத நம்ம சொல்லலாம். 1 Pascal is equal to 1 Newton per meter square அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ரெஷர் வந்து என்ன எதால் டிவைட் பண்ணுவோம்? ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸோட யூனிட் வந்து நம்ம நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நியூட்டனை வந்து நம்ம கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். இது மட்டும் இல்லாமல் ப்ரெஷருக்கு இன்னும் ஒரு சில யூனிட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்கல் யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் நம்ம யூஸ் பண்ணலாம். அதனோட வேல்யூஸ் எல்லாம் உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் என்ன யூனிட்டில் ப்ரெஷர் கொடுத்துருக்கானோ அப்போ நீங்கள் அந்த வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதே மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி MMHG நம்ம யூஸ் பண்ணலாம். 1 பார் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க, 1 டார் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க, சையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பேராமீட்டர் வந்து நம்ம ப்ரெஷருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வேல்யூஸ் எல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ் உனக்கு வரும். ஸோ ப்ரெஷரை யூஸ் பண்ணி சம் வரக்குள்ள உனக்கு ப்ரெஷர் வந்து நியூட்டனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த நியூட்டனுக்கு உண்டான வேல்யூ நீங்கள் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இதே 1 பாரில் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நீங்கள் இந்த 10 வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எந்த பேராமீட்டரில் உனக்கு கொடுத்துருக்கானோ அதுக்கு உண்டான வேல்யூஸை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. சூஸ்லேயும் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸும் வரலாம். ஓகே, இப்போ கேஷியஸ் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் லாஸில் ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம பாயில்ஸ் லா நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பாயில்ஸ் லா வந்து எதுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்கன்னா ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் பாயில் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் வந்து இந்த பாயில்ஸ் லா வந்து சொல்கிறாரு. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீரீஸ் ஆஃப் அப்பேரட்டஸ் உனக்கு இங்கே பாருங்கள், ஒரு 3 அப்பேரட்டஸ் மாதிரி உனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அப்பேரட்டஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் எட்ஜ் ஆஃப் அதாவது ஒரு ஜே ஷேப்டு டியூப் எடுத்திருக்காங்க. இந்த டியூப்பில் ஃபஸ்ட்டு வந்து மெர்க்குரி கொஞ்சம் இந்த ஓப்பன் இருக்க சைட்லேருந்து மெர்க்குரி வந்து ஃபில் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஏ அப்படின்ற டயக்ராமில் மெர்க்குரி லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? மெர்க்குரி லெவல் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமில் இந்த டியூப்பில் இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குல்லம்மா, இந்த ஃப்ரீ ஸ்பேஸோட வால்யூம் வந்து V அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம V அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் டியூப்பில் வந்து நம்ம மெர்க்குரியோட வால்யூமை வந்து நம்ம ரைஸ் பண்ணுறோம். அதாவது இன்னும் கொஞ்சம் மெர்க்குரி நம்ம அந்த டியூப்பில் நம்ம ஊற்றும் போது V வந்து உனக்கு பாதி அளவு குறையுது. பாதி அளவு குறையிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து மெர்க்குரி ஊற்றி ஃபில் பண்ணுறீங்க. அப்போ Vயோட வேல்யூ வந்து V/2 அப்படின்னு இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணக்குள்ள 760 mm அப்படின்ற அந்த மெர்க்குரி நம்ம 760 mm அப்படின்னு உனக்கு இருக்குது. தென் எகெயின் வந்து இந்த லெவல் பாதியாக ஆகிற அளவுக்கு தேர்டாக வந்து நம்ம மெர்க்குரி ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணக்குள்ளே V வந்து V/3ன்னு உனக்கு மாறுது. அப்போ வந்து இதனோட அந்த மெர்க்குரியோட ஹைட் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உனக்கு எவ்வளோ இருக்குது? 1520 mm உனக்கு இருக்குது. ஸோ அப்போ இங்கே வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ டிக்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ப்ரெஷர். ஸோ இப்போ வால்யூம் வந்து ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கும் தேர்ட் டயக்ராமுக்கும் கம்பேர் பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். திஸ் வால்யூம் இஸ் டிக்ரீஸ் டியூ டு த இன்க்ரீஸ்டு ப்ரெஷர். அதாவது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி இன்க்ரீஸ் பண்ணோம்? நம்ம மெர்க்குரி ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா வி இன்க்ரீஸ் த ப்ரெஷர். ஸோ அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகக்குள்ளே உனக்கு என்ன ஆச்சு? வால்யூம் வந்து உனக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ உனக்கு ஃபஸ்ட் ஒனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
உனக்கு ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா உனக்கு 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் வந்து உனக்கு இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் இருக்குது. அப்போ அதாவது வால்யூம் 1 இருக்கக்குள்ள ப்ரெஷரும் 1 இருக்குது. இங்கே வால்யூம் வந்து பாதியாக குறையக்குள்ள ப்ரெஷர் இஸ் என்னவா இன்க்ரீஸ் ஆகுது, 2 ப்ரெஷர், அதாவது 2 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷராக வந்து உனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் வந்து உனக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இர்ரிவர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு, தலைகீழ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இர்ரிவர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை சொல்கிறது தான் வந்து உனக்கு பாயில்ஸ் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லா எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாயில் லா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பாயில்ஸ் லா இல்லை ஸ்டேட் பாயில்ஸ் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஸ்டேட் பாயில்ஸ் லா அப்படின்னக்குள்ள இங்கே இருக்கு பாருங்கள். At a given temperature, the volume occupied by a fixed mass of a gas is irreversely proportional to its pressure. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட மாஸ் அளவு கேஸ் எடுத்துக்கிற அட் ஏ கிவன் டெம்பரேச்சர். இந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ணுறது கிடையாது, அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் ஒரு ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் கேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னா அதனோட வால்யூம் வந்து ப்ரெஷருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயில்ஸ் லா. இப்போ பாயில்ஸ் லா வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வி ப்ரொபோஷ்னல் டு 1/p, அதாவது v ப்ரொபோஷ்னல் டு p அப்படி நம்ம போட முடியாது, ஏன்னா அது டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னா தான் நம்ம போட முடியும். இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னக்குள்ள 1/p அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் இந்த டெரிவேஷன் நீங்கள் எழுதக்குள்ள டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், n அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸும் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். தென் இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி நம்ம என்ன பண்ண ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா we have to add ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ v is equal to k into 1/p அப்படி நம்ம போடுவோம். இந்த இடத்துல k அப்படின்றது என்னது, ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம். தென் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த p இந்த சைடு நம்ம கொண்டு வந்தோம்னா pv ஈக்குவல் டு k அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்போ அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷரில். ஓகேவா? ஓகே, டெம்பரேச்சரும் மாஸும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்குள்ள pv இஸ் ஈக்குவல் டு k அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா applicable to all gases regardless of their chemical identity. ஸோ அதாவது ப்ரெஷர் லோவாக இருக்கக்குள்ள இது வந்து நம்ம எல்லா கேஸஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது இது பாயில்ஸ் லா இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் கேஸஸ். அது கெமிக்கல் ஐடென்டிட்டி எப்படி வேணால் இருந்துட்டு போகுது, ஆனால் இது எப்போ அப்ளிகபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் லோவாக இருக்கும்போது இது அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 செட்ஸ் ஆஃப் கண்டிஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் கேஸஸ் இருக்குது அப்படின்னக்குள்ள அந்த 2 கேஸஸ்க்குமே பி, அதாவது ஃபஸ்ட்டு கேஸ்க்கு P1 V1 அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா P2 V2க்கு ஈக்குவலாக இருக்கும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா K இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த கிராஃப் பாருங்கள். நம்ம வந்து இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 1/vன்னு எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷர் எடுத்திருக்கோம். ஸோ அப்படி நீங்கள் ப்ரெஷரு 1/v எக்ஸ் ஆக்சிஸில் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணக்குள்ள ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆக உனக்கு அதை என்ன உனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் உனக்கு கிடச்சிருக்கு உனக்கு இங்கே. இதே வந்து நீங்கள் ப்ரெஷருக்கும் வால்யூம் இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் டேரெக்டாக அதாவது 1/, அப்படின்னக்குள்ள இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக வரையக்குள்ள உனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருக்கும். இதே நீங்கள் வந்து PV அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு வரைஞ்சிங்க அப்படின்னா உனக்கு வந்து ஒரு ஸ்லோப் வந்து குறையிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வளைவான ஒரு ஸ்லோப் உனக்கு கிடச்சிருக்கு. அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆக வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றது இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த PV ரிலேஷன்ஷிப் ப்ரெஷர் வால்யூம்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஈஸியாக வந்து எப்படி இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஷர் இஸ் டியூ டு த ஃபோர்ஸ் ஆஃப் த கேஸ் பார்ட்டிகல் ஆன் த வால்ஸ் ஆஃப் கண்டெய்னர். இப்போ ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் வந்து நீங்கள் கேஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்குது. இப்போ இந்த கேஸ் இதில் வந்து கேஸ் பார்ட்டிகல்ஸ் அங்கங்கே ஒன்று ஒன்றா இருக்குது அப்படின்னக்குள்ள இது என்ன பண்ணும், இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த கண்டெய்னரோட வால், அதாவது இந்த சுற்றி இருக்க வாலில் வந்து உனக்கு என்ன ஆகிடும்னா போய் இடிச்சிட்டே இருக்கும், பாம்பேடர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஹிட் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ளே என்னாகும் அப்படின்னக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா கேஸ் வந்து ஒரு இடத்துல இருக்காது, மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த டைமில் இதில் வந்து நான் வந்து இன்னும் ப்ரெஷர் கொடுத்து நான் வால்யூமை பாதியாக அளவுக்கு, அதாவது இருக்கிற கேஸ் எல்லாம் பாதி அளவுக்கு தான் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணேன் அப்படின்னா அப்போ உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டென்சிட்டி வந்து உனக்கு டபுள் ஆகும். டென்சிட்டினா என்னது, அடர்த்தி. இப்போ இங்கே வந்து ஃபுல்லாக இருக்கிறது இந்த பாதியில் இருந்ததுன்னா இப்போ இதுக்குள்ளே தான் சுற்றிக்கணும். ஸோ அப்போ டென்சிட்டி வந்து டபுள் ஆகுது. ஸோ அந்த டைமில் ஹிட்டிங்கும் வந்து அதிகமாக இருக்கும்.
அதாவது மோதலும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் would increased twofold. ப்ரெஷர் வந்து இரு மடங்காக வந்து உனக்கு அதிகமாகிறதுக்கு உனக்கு சான்ஸ் இருக்குது. சான்ஸில் இரு மடங்காக தான் இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கான்சிக்வன்சஸ் ஆஃப் பாயில்ஸ் லா பார்ப்போம். ஸோ ப்ரெஷர் டென்சிட்டி ரிலேஷன்ஷிப். இப்போ டென்சிட்டி பற்றி நம்ம பேசிட்டோம். ஸோ அப்போ டென்சிட்டி வச்சு நம்ம எப்படி இதை சொல்லலாம்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2 அப்படின்றது தான் பாயில்ஸ்லாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு K அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா விக்கு V இஸ் ஈக்குவல் டு M/D. ஓகேவா, V இஸ் ஈக்குவல் டு M/D. M அப்படின்றது என்னது மாசு, Dன்றது வந்து டென்சிட்டி. ஸோ அப்படி நம்ம அதை டிஃபைன் பண்ணலாம். ஸோ விக்கு பதிலாக நம்ம இந்த M/D1, அதாவது ஃபஸ்ட்டு கேஸோட வால்யூம் V1 அப்படின்னா இதுக்கு D1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதுக்கு செகண்ட் கேஸஸ்க்கு வந்து V2க்கு பதிலாக M/D2 அப்படின்னு நம்ம போடுறோம். ஹியர் மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட், அதாவது ஒரே அளவான கேஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் ரெண்டுத்துக்கும் M அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இப்போ மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால எம்மை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா P1/D1 இஸ் ஈக்குவல் டு P2/D2 அப்படின்றது உனக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம இன்னொரு மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து இப்போ இந்த P/D1, இப்போ இந்த D1 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? ஸோ அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரெஷர் வந்து அதிகமாச்சு அப்படின்னா டென்சிட்டியும் வந்து அதிகமாகுது. ஸோ அதனால இது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிகர் 6.3ல ஒரு சம மாதிரி உனக்கு கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸிங் பேராமீட்டர் என்ன அப்படின்னு உனக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா P வேல்யூ, அதாவது ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் மூணுத்துலேயுமே கான்ஸ்டன்ட் தான். 298 கெல்வினில் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறாங்க. தென் செகண்ட் ஒனில் வந்து V2 வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒனில் P3 ப்ரெஷர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க? நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாயில்ஸ் லா யூஸ் பண்ணி P1V1 ஈக்குவல் டு P2V2, அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு P3V3 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை வச்சு தான் இந்த சம்மை நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ சம்ம பாருங்கள். அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் மூணுமே இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அப்போ P1V1 இஸ் ஈக்குவல் டு P2V2 ஈக்குவல் டு P3V3 நம்ம சொன்ன அதே ஃபார்முலா எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். P1ல் பார்த்தீங்கன்னா 1 அட்மாஸ்பியர், V1 வந்து 1 டெசிமீட்டர் கியூப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. P2ல் வந்து பார்த்தீங்கன்னா Pயோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. V2 நாம் தான் கண்டுபிடிக்கணும். தென் தேர்ட் ஒனில் P3 ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூம் மட்டும் 0.25 உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு 2 இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. இது ரெண்டு மட்டும், அதாவது ஃபஸ்ட்டு கேஸ் அண்ட் செகண்ட் கேஸ் மட்டும் கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ கம்பேர் பண்ணிவிட்டு அதில் V2 என்னன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 0.5 அப்படின்னு உனக்கு கிடைக்கும். அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன் தேர்ட் ஒன் இல்லைன்னா இந்த செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் எது தெரியுதோ அதை ஒன்று கழிச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேர்டு தான் எடுத்திருக்கோம். அதாவது P3 into 0.25 into 1 atmospheric pressure into 1 decimeter cube. இதை வச்சு நம்ம P3 வந்து 4 atmospheric அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம பாயில்ஸ்லாம் யூஸ் பண்ணி தெரியாத வேல்யூஸ், அதாவது இப்போ unknown pressure and unknown volume நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவாம்மா?